தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் காணலாம். ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு. 2ஆம் இட அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பதால் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்போம். சற்று பண வரவில் வரவும் உண்டு, செலவும் உண்டு. பெண்களுக்கு சகோதரிகளுடன் சண்டை சச்சரவுகள் வரலாம். சற்று கவனம் தேவை. சில பெண்கள் அழகு சாதனங்கள் வாங்குவதற்கு, ஆடை ஆபரணம் நகை நட்டுகள் வாங்குவதற்கு அதிக பணத்தினை செலவழிக்கலாம். பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரலாம். 6இல் ராகு இருப்பதால் தாராளமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான விசா வரும். தோல் வியாபாரம் செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். புகழ் ஐஸ்வர்யம் பெருகும். 7ஆம் இடத்தில் சனி வக்கரமடைந்திருப்பதால் இன்னும் 4 மாதங்களுக்கு தங்களுக்கு நன்மைகள் பெருகும். சனியினால் எந்த தொந்தரவும் இல்லை. இந்த நேரத்தில் தொழில் துறை நன்றாக இருக்கும். வியாபார வளர்ச்சிகள் உண்டு. ஓரளவு லாபம் காண்பீர்கள். 10ஆம் இடத்தில் செவ்வாய். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு லாபம் பெருகும். வீடு மனை வாங்கலாம். நல்ல லாபங்கள் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். சகோதர உடன் இருந்த மனக்கசப்புகள் படிப்படியாக தீரும். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு லாபம் ஓரளவு உண்டு. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கான திருமணங்கள், சீமந்தம், சடங்குகள் போன்றவை நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். விரய ராசியில் சூரியன் புதன் கேது இருப்பதால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். புதன் 12இல் இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி போன்றவை வரலாம். 12இல் சூரியன் இருப்பதால் கண் உபாதை, ஒற்றை தலைவலி போன்றவை வரலாம். ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை பரவாயில்லை. 60% பரவாயில்லை. சனி, கண்ட சனி தற்சமயம் வக்கரமடைந்திருப்பதால் இன்னும் 4 மாதங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் வரவுகள் உண்டு. அதே நேரத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். நன்கு உழைப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். அரசியல் துறை அன்பர்களுக்கு உழைப்பு கடினமாக இருக்கும். அலைச்சல், பிரயாணம் அடிக்கடி செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். மருத்துவர்கள் கைராசியான டாக்டர்ஸ் என பெயர் வருவர். ஒருவேளை தாங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே தங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் சிவன் கோவிலில் ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மை பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.